Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. அமெரிக்காவில் கடந்த ஆண்டு விசா நடைமுறைகள் கடுமையாக்கப்பட்டன. ட்ரம்ப் ஆட்சி அமைத்த பிறகு விசாவுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தார். இதற்கிடையே விசா ரத்து தொடர்பாக சில முக்கியமான டேட்டா வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையால் இந்தியர்கள் உள்பட பல்வேறு தரப்பினரும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்காவின் அதிபராக ட்ரம்ப் வந்த உடனேயே அங்கு வசிக்கும் வெளிநாட்டினருக்கு எதிரான நடவடிக்கைகளை ஆரம்பித்தார். முதலில் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் நுழைந்தோருக்கு எதிராக மட்டுமே நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்தது. இருப்பினும் அதன் பிறகு சட்டப்பூர்வமாக விசா எடுத்து வருவோர் மீதும் கூட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. முன்பெல்லாம் சிறு விதிமீறல்களுக்கு எச்சரிக்கை மட்டும்தான் விடுக்கப்படும். ஆனால் ட்ரம்ப் வந்த பிறகு எல்லாமே மாறிவிட்டது. விசா என்பது சலுகைதானே தவிர உரிமை இல்லை. உரிய ரூல்ஸை பின்பற்றவில்லை என்றால் விசாவை ரத்து செய்து விடுவோம் என்பதில் அமெரிக்கா தெளிவாக இருக்கிறது. இதற்கிடையேதான் 2025 ரத்து செய்யப்பட்ட விசா குறித்த தகவல் வெளியாகி உள்ளது. அதன்படி அமெரிக்காவில் 2025 ஆண்டில் மட்டும் 1,00,000க்கும் அதிகமான விசாக்களை ட்ரம்ப் நிர்வாகம் ரத்து செய்துள்ளது. இதில் சுமார் 8,000 மாணவர் விசாக்களும் அடங்கும். குற்ற செயல்களை மேற்கோள் காட்டி குடிவரவு கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க மக்களை பாதுகாப்பாக வைத்திருக்க இந்த சமூக விரோதிகளை தொடர்ந்து நாடு கடத்துவோம் என்று வேறு அமெரிக்க வெளியுறவுத்துறை திங்கட்கிழமை தனது சமூக வலைதள பக்கத்தில் வேறு கூறியிருக்கிறது. 2,500 சிறப்பு விசாக்களும் 8,000 மாணவர் விசாக்களும் உட்பட மொத்தம் 1,00,000 விசாக்களை ஒரே ஆண்டில் அமெரிக்கா ரத்து செய்திருக்கிறது. தாக்குதல், திருட்டு, மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுதல் போன்ற குற்றங்களுக்காக இதுபோல விசா ரத்து செய்யப்பட்டு நாடு கடத்தல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த குற்றங்களை நிரூபிக்க வேண்டும் என்று இல்லை. வெறுமனே குற்றம் சாட்டப்பட்டாலே போதும், அமெரிக்கா நாடு கடத்தி விடுகிறது. ஜோ பைடன் அதிபராக இருந்த கடைசி ஆண்டான 2024 ஆண்டில் மொத்தம் 1,00,000 விசாக்கள் மட்டுமே ரத்து செய்யப்பட்டிருந்தது. அந்த எண்ணிக்கை ட்ரம்பின் பதவிக்காலத்தில் 2 மடங்கிற்கு மேல் அதிகரித்துள்ளது. விசா காலம் முடிந்த பிறகும் அமெரிக்காவில் இருந்தார்கள் என்று சொல்லியே அதிகபட்ச விசா ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. இதுபோக தாக்குதல் காரணமாக 30% விசாக்கள், திருட்டு, குழந்தை துஷ்பிரயோகம் உள்பட 20% விசாக்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சுமார் 500 மாணவர்களின் விசாக்கள் போதைப்பொருள் வைத்திருந்த குற்றங்களுக்காக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அமெரிக்க வெளியுறவுத்துறை முதன்மை துணை செய்தி தொடர்பாளர் டாமி பிகாட் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், அமெரிக்க மக்களின் பாதுகாப்பு மற்றும் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் வெளிநாட்டு நபர்களை அகற்றி வருகிறோம். நம் நாட்டை பாதுகாக்கவே ட்ரம்ப் நிர்வாகம் இந்த நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என கூறியிருக்கிறார். ட்ரம்ப் நிர்வாகம் சட்டவிரோத குடியேற்றம் மட்டுமின்றி சட்டப்பூர்வமான குடியேற்றம் மீதான கட்டுப்பாடுகளை கூட கடுமையாக்கி உள்ளது. இதன் மூலமாக உறுதியாக தெரிகிறது, இந்த ஆண்டும் கூட ட்ரம்ப் நிர்வாகத்தின் நடவடிக்கையில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அதே கெடுபிடிகள் நீடிக்கும் என்றுதான் தெரிகிறது. இதனால் இந்தியர்களும் கடுமையான சிக்கல்களை எதிர்கொண்டு வருகின்றனர். Subscribe to One India and never miss an update. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints.